இந்த வார்த்தைகளை கேட்க வெறும் கேட்கிறது மாத்திரமல்ல, இதை நாம் நம்முடைய சபைகளில் அபியாசப்படுத்தும் போது உண்மையிலே நம்முடைய சபைகள் ஒரு வல்லமையுள்ள சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், அவர் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்காரு. ஸோ சபைகள் பிசாசனுடைய சக்தியினால் மேற்கொள்ள கூடாது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிற விதத்திலே நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் ஒரு வல்லமையுள்ள சபையாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் எதற்காக வருகிறார் என்றால், தன் மனவாட்டியாகிய சபைக்கு, அந்த மனவாட்டியாகிய சபை எப்படி இருக்கணும்? கரைத்திரை அற்ற சபையாக இருக்க வேண்டும். அந்த சபையை பார்க்க தான் வந்திருக்காரு. அந்த கரைத்திரை அற்ற சபையாக நம்ம சபை இருக்கணும்னா, for organizing this for us. இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினபடியால் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I want to thank my good friend Pastor David Benjamin நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். for organizing the trip to India generally. ஒவ்வொரு முறையும் இந்திய தேசத்திலே இந்த ஊழியர் குழுக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினபடியால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். This will be my 4th time to India. இது என்னுடைய 4வது முறை இந்திய தேசத்திற்கு. And I want to tell you, I love India. And I want to thank you men and women. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். For your service to Jesus. உங்கள் சேவை, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் படுகிற பாடுகளுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். For your commitment to the kingdom of God. உங்களுடைய பங்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே மிக மிக அவசியம். Because you're doing a marvelous work here in India. இந்திய தேசத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக உழைக்கிறீர்கள். We've been over in Tamil Nadu and have greatly enjoyed our trip. இம்மட்டும் தமிழ்நாட்டிலே ஊழியங்கள் மிகவும் அற்புதமாக நடந்தது. We're excited to be here in Andhra Pradesh. ஆந்திர பிரதேசத்திலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Hallelujah. I bring greetings from the mountains of California. கலிபோர்னியா தேசத்திலே மலைகள் இருக்கிற பகுதியிலிருந்து நாங்கள் வருகிறோம். அங்கிருந்து வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். I come representing our church, Word of Life Fellowship. எங்களுடைய சபை Word of Life Fellowship என்ற சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We are a church that is 55 years old. எங்களுடைய சபை 55 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And we have just entered into the 3rd generation of pastors. இப்பொழுது 3வது தலைமுறையாக நாங்கள் எங்களுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். My wife Celine and I pastored this church for 20 years. நாங்கள் என்னுடைய மனைவியும் நானும் இந்த சபையை கடந்த 20 வருடங்களாக தலைமை போதகர்களாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். And just this last October we transitioned the leadership to the 3rd generation church. இந்த கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 3வது தலைமுறையிடத்திலே எங்களுடைய சபையை நாங்கள் ஒப்படைத்து விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். We had been the associate pastors for 19 years. நான் சீனியர் பாஸ்டராக இருப்பதற்கு முன்பதாக 19 ஆண்டுகள் அசோசியேட் பாஸ்டராக நான் இருந்தேன். Then 20 years ago we took the senior position. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் சீனியர் பாஸ்டராக மாறினோம். And this last October we turned over to our daughter and son-in-law. இப்பொழுது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் எங்களுடைய சபையை அடுத்த தலைமுறையிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம். And I'm here to tell you that our church is stronger today than ever before. எங்களுடைய சபை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வல்லமையுள்ள சபையாக எங்கள் பகுதியில் திகழ்கிறது. I want to give thanks to Jesus. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் He கொள்கிறோம். gets all the credit. அவருக்கு தான் எல்லா துதி கன மகிமையும் செல்லும். All glory goes to God. அவருக்கு தான் எல்லா மகிமையும் செல்லும். Hallelujah. 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 About 10 years ago, maybe 12, Pastor David
came to our church. 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் டேவிட் எங்கள் சபைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய சபைக்கு வந்தார். And he has been visiting ever since. அவர் பலமுறை எங்களுடைய சபையை அவர்கள் வந்திருக்கிறார்கள். And we discussed the functionings of the church. அப்போது நாங்கள் சபை எவ்விதமாக ஃபங்க்ஷன் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருப்போம். In America, we have commonly seen churches die when the pastor dies. அமெரிக்க தேசத்துல சில நேரங்களில் ஒரு சபையை வளர்த்து வருகிற பாஸ்டர் மரித்து விட்டால் அந்த சபையும் அவரோடு மரித்து விடுகிறது. God has raised up great leaders, and then they would raise up a great church. ஆனால் சபைகளிலே நாம் வல்லமையுள்ள தலைவர்களை உருவாக்கினோம் என்றால் அந்த சபை தொடர்ந்து நடக்கும். But most of the time, when that pastor dies, the church begins to die. ஆனால் சபை போதகரையே சார்ந்து இருப்பதனால் போதகருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் சபை மிகவும் பாதிக்கப்படுகிறது. And so we began to discuss, why is that happening that way? ஏன் அவ்விதமாக சபைகள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது, விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம். And what did Word of Life do differently? எங்கள் சபையிலே நாங்கள் எவ்விதமாக டிஃபரண்டாக வேறு விதமாக பண்ணுகிறோம் என்றால், we want to bring to India the reason for our success. எங்களுடைய சபையின் வெற்றியை உங்கள் சபையிலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரகசியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I want to tell you, Jesus gets all of the credit. முதலாவது சபை வளர்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவருக்கு தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். Hallelujah. It's not because I'm smarter than everybody else. ஏதோ தனி மனிதன் இப்போ புத்திசாலியா இருக்கிறதுனால சபை வளராது. It's not because I came up with a better idea. எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஐடியா வச்சு அந்த ஐடியா மூலம் சபை நடக்கிறதுனால சபை நல்ல சபையாக மாறிவிடாது. We recognize that Jesus will build his church. வேதாகமம் சொல்வது கிறிஸ்து இயேசு சபையை கட்டுகிறார் என்று. He builds the church and we feed the sheep. அவர் சபையை கட்டுகிறார், நாம் அந்த சபையில் இருக்கிற ஆடுகளுக்கு நாம் உணவளிக்கிறவர்களாக மேய்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். Too often the pastor tries to build the church. ஆனா இயேசு கிறிஸ்து சபையை கட்டாம போதகரே சபையை கட்டி வளர்க்கணும்னு நினைச்சா, but Jesus said that he's going to build the church and that we feed the sheep. போதகரே வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது நல்ல காரியம் அல்ல. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் என்று. போதகருடைய வேலை இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிற போது அந்த விசுவாசிகளுக்கு போதிக்கிறது தான் நம்முடைய வேலையாயிருக்கிறது. So what we discovered was in the Word of God. நாங்கள் வேதாகமத்திலிருந்து சபை வளர்ச்சிக்கான காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம். We see Jesus giving, as he ascended, the fivefold ministry. வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு சபை வளர்ச்சிக்கான யுக்தியை சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த 5 ஊழியங்களை குறித்து. The apostle, the prophet, the evangelist, the pastor, the teacher. ஆண்டவர் கட்டுகிற சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் காணப்பட வேண்டும். So when our church was very young in 1969, எங்களுடைய சபை 1969 ஆண்டிலே our pastor began to teach out of Ephesians 4. அவர் எபேசியர் 4 அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். Does somebody want to read Ephesians 4? யாராவது எடுத்து வாசிங்க எபேசியர் 4 அதிகாரம் 11 through 13 for us. 11, 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். Ephesians 4, 11 through 13. எபேசியர் பரிசுத்தவான்கள் சீர்கொண்டு பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும்
போதகராகவும் ஏற்படுத்தினார். 11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும். ஓகே. Hallelujah. Let's pray. கண்களை மூடி ஜெபிப்போம். Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே thank you for the privilege to come to teach and to preach. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை இந்த அருமையான போதகர்களுக்கு ஆண்டவரே பிரசங்கிக்கவும் போதிக்கவும் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். Help me, Lord, to speak only your word. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் பேச எனக்கு உதவி செய்வீராக. Anoint me, Lord, to present your purposes. ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நான் நிறைவேற்ற எனக்கு அபிஷேகத்தை தந்தருளும். And anoint every set of ears and every heart. ஆண்டவரே ஒவ்வொருடைய காதுகளையும் இருதயங்களையும் இந்த வேளையிலும் அபிஷேகித்து நடத்துவீராக. That will hear, receive and believe what your word says. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை கேட்கிறதும் அது மாத்திரமல்ல அதன்படி கீழ்ப்படிகிறதுமாக மாற்றுவீராக. And we will give you all of the glory and the honor and the praise. ஆண்டவரே உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். Amen and amen. Amen. Hallelujah. We see in the Bible 3 categories of gifts given. வேதாகமத்திலே 3 விதமான வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We see the gifts of the Spirit found in 1 Corinthians 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு விதமான வரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். We see the gifts of God given in Romans chapter 12. பிதாவினிடத்திலிருந்து வந்த வரங்களை ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். And we see this group of gifts given as you just read in Ephesians 4. அது மாத்திரமல்ல எபேசியர் 4லே நீங்கள் வாசித்த வண்ணம் இந்த 5 வகையான வரங்களை குறித்தும் நாம் வேதாகமத்திலே காணப்படுகிறது. As you read the scriptures that detail each of those gifts, ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்கும் போது அந்த வரங்களை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. you'll find that each of them are challenged for one purpose. இந்த எல்லா வரங்களும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரே நோக்கத்திற்காக. To building up the body of Christ. ஆண்டவருடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுடைய கட்டுமான பணிக்காக வளர்ச்சிக்காக தான் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To strengthen the body of Christ. இந்த சபை வலு அடைவதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To mature and equip the body of Christ. அது மாத்திரமல்ல சபை முதிர்ச்சி அடைவதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And not just to make a nice organization for the leaders. ஏதோ இந்த வரங்கள் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனை உண்டாக்குறதுக்கோ இல்லாட்டி ஒரு தலைவனை உருவாக்குறதுக்கோ கொடுக்கப்படவில்லை. But to strengthen the body so they can become like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சரீரம் மாறுவதற்காக இந்த வரங்கள் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To equip and mature the saints. அதாவது ஒரு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. To teach the saints to minister one to another. அது மாத்திரமல்ல அந்த பரிசுத்தவான்கள் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யும்படி. To build up the body of Christ. அது மாத்திரமல்ல கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவதற்காக. Until we come unto the perfect man. எவ்வளவு நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாறும் வரைக்கும். And to the measure of the stature of the fullness of Christ. நாம் கிறிஸ்துவின் முழு சாயலாக சபை மாறும் வரைக்கும் இந்த வரங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The whole discussion of the fivefold ministry is not even about the fivefold ministry. இந்த 5 வகையான ஊழியங்கள் ஏதோ அந்த ஊழியத்தை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்றது முக்கியம். It's about the saints. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு இவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. The gift of the fivefold is for the saints. உங்கள் பரிசுத்தவான்கள் சபை தலைவர்கள் உங்கள் சபைகளை நடத்துவதற்காக இந்த 5 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In America, if you see the church, you wouldn't get that idea. அமெரிக்க தேசத்திலே நீங்கள் சபைகளை பொதுவாக பார்த்தால் இந்த 5 வகையான ஊழியங்கள் செயல்படுவதை பார்க்க முடியவில்லை. In
In America, if you looked at the operation of the church, you would think that the gifts are for the ministers. பல இடங்களில் பார்க்கும்போது இந்த வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த அந்த அந்த ஒரு நபர் பெருமை அடைவதற்காகவும் ஒரு நபர் பெரிய ஆளாவதற்காகவும் வரங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். The gifts they think are to build up the ministers. ஒருத்தருக்கு வரம் வந்துச்சுன்னா அவர் தான் பெரிய ஆள் ஆகிறாரு. To help the ministers. அவரும் அவருடைய குடும்பம் தான் பெரிய ஆள் ஆகிறாங்க. All the focus is on the minister. யாருக்கு அந்த வரம் இருக்குதோ அவர்கள் தான் முக்கிய நபராக கருதப்படுகிறார்கள். No wonder the churches die when the minister dies. அதனால தான் அந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சபையும் குலைந்து போய்விடுகிறது. Because they have their focus wrong. ஏனென்றால் அவர்களுடைய ஃபோக்கஸ் தவறான ஃபோக்கஸ் ஆகியிருக்கிறது. The gifts are for the people. வரங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சபைக்காக, சபையில் இருக்கிற மக்கள் பிரயோஜனம் அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The gifts are not for the leaders. அந்த வரங்கள் யாருக்கு இருக்கோ அவர் வளர்ச்சி அடைவதற்காக கொடுக்கப்படவில்லை. The gifts are not even ours. அது மாத்திரம் இல்ல, அந்த வரங்கள் ஏதோ தனிப்பட்ட நபருக்காக கொடுக்கப்பட்டதல்ல. I received the gift of being a pastor. எனக்கு இந்த மெய்ப்பராக இருக்க வேண்டிய வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். But you know, it isn't even my gift. இதை நான் எப்பொழுதுமே எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்று நான் சொல்லிக் கொள்வதில்லை. I just carry the gift. நான் இந்த வரத்தை சுமக்கிற ஒரு சுமைக்காரன் தானே தவிர இது எனக்காக கொடுக்கப்பட்டதல்ல. The gift is for the people. எதற்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி என்னை போதகராக மாற்றியிருக்கிறார் தவிர நான் எனக்கு போதகர் டைட்டில் வேணும்ன்றதுக்காக இந்த வரம் கொடுக்கப்படவில்லை. God gives the gift through me to the people. ஆண்டவர் என் மூலமாக ஜனங்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கிறார். Through me to the people. என் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கிறார். So that they can grow. அதனாலே அவர்கள் பிரயோஜனப்பட்டு So they can become strong. அதனாலே அவர்கள் வல்லமையுள்ள ஜனங்களாக மாறுவதற்கு, so that they can become like Jesus. அவர்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. Each of those 5 ministries are to strengthen the church. எல்லா ஊழியங்களும் சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that they can be like Jesus. அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும். Jesus said in Matthew 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே he said, upon this rock, referring to himself, இங்கே 16ஆம் அதிகாரத்திலே சொல்றார், இந்த கல்லின் மேலே, upon this rock I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். And the gates of hell will not prevail against her. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். You'll notice every time I mention the 5-fold ministry, I raise my hand. எப்பொழுதெல்லாம் இந்த 5 வகையான ஊழியத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்றேனோ என் கையில் இருக்கிற விரல்களை எல்லாருக்கும் காட்டுவேன். The apostle, கட்ட விரல் அப்போஸ்தல ஊழியத்தை காட்டுவேன். prophet, தீர்க்கதரிசி, the evangelist, சுவிசேஷ ஊழியம், the pastor, மேய்ப்பர் the ஊழியம், teacher. போதகர் ஊழியம். All 5 of those are necessary. 5 விரல்களும் முக்கியமான காரியங்கள். How many here have ever done any carpentry work with a hammer? எத்தனை பேர் தச்சல் கார்பெண்டர் வேலை செய்திருக்கீங்க, மரத்தோட வேலை செய்திருக்கீங்க, யாராவது சுத்தியல் அதெல்லாம் வச்சு செய்திருக்கீங்களா? Have you ever hit your thumb with the hammer? தெரியாம உங்க விரல் மேல சுத்தியல் அடிச்சிருக்கீங்களா? Hit your finger with the hammer? உங்களுடைய விரல சுத்தியலால அடிபட்டு இருக்குதா? You know, we may not think our pinky finger is very important. நம்ம நினைக்கலாம் இந்த சுண்டு விரல் ஒன்றும் முக்கியம் இல்லை என்று. But if you hit that with a hammer, ஆனா அந்த விரல தெரியாம அடிபட்டு முழு சரீரமும் துடிக்கும். all of a sudden your little finger is very important. திடீரென்று பார்த்தால் ஐயோ இந்த சுண்டு விரல் எவ்வளவு முக்கியமானது என்று அப்பதான் தெரியும் நமக்கு. If you've ever broken a finger and had it wrapped up, எப்பயாவது யாருக்காவது
விரல்கள் உடைந்து கட்டு போட்டிருந்தீர்கள் என்றால் It's hard to do anything when your fingers all wrapped up. ஒரு விரல் கட்டு போட்டீங்கன்னா நம்மளால சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்பதான் அந்த ஒரு விரலுடைய மகிமை நமக்கு தெரியும். But when we have all of our fingers, ஆனால் நம்மளுடைய எல்லா விரல்களும் சரியா இருக்கும். it's amazing how much we can do. இந்த எல்லா விரல்களும் நன்றாக செயல்பட்டால் எவ்வளவு பிரயோஜனமுள்ள காரியங்களை இந்த கையை கொண்டு செய்ய முடியும். It's amazing how much we can build and create. நாம் எவ்வளவு காரியங்களை உருவாக்க முடியும், எவ்வளவு காரியங்களை கட்ட முடியும் என்று. It's amazing the healing that can be done with our fingers. இந்த 5 விரல்களை போல இந்த 5 ஊழியங்கள் பல ஹீலிங், பல சுகமாக்குதலை நம்முடைய சரீரத்திலே கொண்டு வர முடியும். But they're only good when they work together. ஆனால் இந்த 5 விரல்கள்ல தனிப்பட்ட முறையாக ஒவ்வொரு விரலும் அவ்வளவு பிரயோஜனமா இருக்காது. ஆனா 5 விரல்களும் சேரும் பொழுதுதான் அங்க பலனை காணலாம். Even when I'm using one finger, it's only good because it's attached to the rest of the hand. ஏதோ ஒரு விரலை வைத்து யாரையாவது பண்ணுவதை தொடதான் முடியுமே தவிர வேற ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. What would happen if the fingers said, I don't need the rest of the hand? ஒருவேளை ஒரு விரல் மாத்திரம் சொல்லுது, எனக்கு மற்ற விரல்லாம் நீ தேவையில்லைன்னு. You cut that finger off and you put it over here, what good is it? விரலை ஒண்ணு வெட்டி தனியா வச்சுட்டா என்ன ஆகும்? எதுக்காவது பிரயோஜனமா இருக்குமா? That's like so many ministers and preachers. எதற்காக சொல்கிறேன் என்றால் பலருடைய ஊழியம் அமிதமாக தனிப்பட்ட The other fingers. நான் தான் பெரிய ஆளு, மத்தவங்கலாம் ஒண்ணும் பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். I don't need the other fingers. எனக்கு மத்த விரல்கள் தேவையில்லை, நான் ஒண்டி இருந்தா போதும். And when you cut that finger off and put it over there, what happens? அந்த விரலை ஒண்டி தனியா வெட்டி அங்க வைங்க, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? Not only does the finger die, அந்த விரல் இறந்து போவது மாத்திரமல்ல, but the hand is now disabled. இந்த கை ஊனமற்ற கையாக மாறி விடுகிறது. Not only is the minister going to die that separates himself, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஊழியர் மரித்து போய்விட்டால் அவர் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, but the community of ministers is missing a member. முழு ஊழியமும் பாதிக்கப்படுகிறது. We're not stronger with 4 fingers. ஒரு விரல் இல்லாம 4 விரலை வச்சுட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. We're limited. நம்முடைய செயல்பாடு மிகவும் கம்மியாக மாறிவிடும். This is a great picture of what Jesus intends for the fivefold ministry. இது ஒரு நல்ல ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 5 வகையான ஊழியத்தை கொடுத்தார் என்று. Each finger is important. ஒவ்வொரு விரல்களும் மிக மிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. But now what was the final thing Jesus said about the church in Matthew 16? மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், it says the gates of hell will not prevail against the church. அவர் சொல்கிறார் பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். You see, when you're using your fingers, உங்களுடைய விரல்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்போது you're not generally fighting. நீங்க யாரையாவது சண்டை போடணும், ஒரு விரலா வச்சு நோண்டிட்டு இருந்தா அவங்க சிரிப்பு தான் வரும், தவிர அவங்க அதை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. If you're going to be fighting, what should these fingers do? உண்மையிலே யாரோட சண்டை போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? குத்துற மாதிரி கையை கொண்டு எல்லா 5 விரல்களும் சேர வேண்டும். When all the fingers come together, எல்லா விரல்களும் சேரும் பொழுது and squeeze together strong and tight, நல்லா இறுக பிடிக்கும் பொழுது then you can do some damage to the enemy. கண்டிப்பாக பிசாசுக்கு பலத்த காயத்தை உண்டு பண்ணலாம். You can do some damage to the enemy. நம்முடைய சத்துருவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நாம் உண்டு பண்ணலாம். And you know what? If you come together but you're not strong and tight, ஆனால் நாம் ஒன்றாக சேராவிட்டால், you may look like a fist, நம்ம விரல்கள் ஏதோ ஒரு பலை இருக்கிற மாதிரி தோணுமே தவிர, but if you're not tight together, இறுக அது சேராவிட்டால், and you try to hit the enemy, நாம் சத்துருவை நாம் தாக்கும் பொழுது you'll hurt your hand. நம்ம கைதான் நமக்கு வலிக்கும். But if you will come together tight, ஆனால் நாம் எல்லோரும்
and squeeze. அதை நன்றாக இறுகி 5 விரல்களும் சேரும் பொழுது, And then hit your enemy. அப்பொழுது நாம் சத்துருவை தாக்கும் பொழுது You will do some damage to the enemy. சத்துரு தாக்கப்படுகிறார். Hallelujah. Pastor Bob, I'm going to steal one of his illustrations. அவருடைய பாஸ்பாவுடைய ஒரு உதாரணத்தை வந்து சொல்ல He விரும்புகிறேன். says the fivefold grabs the sword of the Spirit. ஆவியின் பட்டத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த 5 விரல்களும் சேர்ந்தாதான் பிடிக்க முடியும். It can hold on to that sword tight. ஒரு பட்டயத்தை பிடிக்க வேண்டும் என்றால் விரல்கள் எல்லாம் இணைந்தால் தான் அதை பிடிக்க முடியும். And when you're holding on to that sword tight, அந்த பட்டயத்தை நாம் பிடிக்கும் பொழுது, you take a swipe at the enemy, you do great damage. நாம் சத்துருவை அந்த பட்டயத்தினால் தாக்க முடியும். But if you just lightly hold on to the sword, ஏதோ 2 விரல் 3 விரல் அந்த பட்டயத்தை பிடிச்சா, and just barely looks like you're holding on to it, நம்ம வேணா அந்த கத்தியை தூக்கலாம். you take that swing, you're going to lose the sword. ஆனால் விரல் எல்லாம் இணைஞ்சு அதை பிடிக்கலைன்னா பட்டயம் கீழே விழுந்து போயிடும். Your enemy will pick up the sword and beat you with it. அதனால் சத்துரு நம்மை தாக்க ஆரம்பித்து விடுவான். The fivefold ministry must grip together and work together. என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த 5 வகையான ஊழியங்கள் ஒவ்வொரு சபையிலும் எல்லாம் செயல்பட வேண்டும். இணைந்து செயல்படும் போது சத்துருவை நாம் நிர்மூலமாக்க முடியும். And then we will begin to see the church be victorious over the enemy. அப்பொழுதுதான் நம்முடைய சபைகள் வெற்றியுள்ள சபையாக மாறும். One of the things in America we had to overcome அமெரிக்க தேசத்திலே நாங்கள் போராடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், is we had to recognize that the fivefold ministry is not people outside of our church. இந்த ஊழியங்கள் ஒரு தீர்க்கதரிசியோ இல்லாவிட்டால் ஒரு அப்போஸ்தலரையோ சபைக்கு வெளியே தேடிக்கொண்டு இருக்கிறோம் எங்கள் தேசத்திலே. Correction. Of course they're outside of our church too. வெளியிலேயும் இந்த மாதிரி ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி போன்றவர்கள். But as pastors we need to start looking for the fivefold ministry inside of our church. எப்பொழுதுமே வெளியில இருந்து ஒரு பிரசங்கியாரை கூட்டி வந்து நம்ம பிரசங்கம் பண்ண வச்சு கூடாது. ஒரு தீர்க்கதரிசியை கூட்டி வந்து வெளியில இருக்கக்கூடாது. ஒரு நல்ல சபை, அவர்கள் சபைக்குள்ளேயே ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும், ஒரு போதகர் இருக்கணும், ஒரு சுவிசேஷகர் இருக்கணும். 5 வகையான ஊழியங்கள் சபையிலே காணப்பட வேண்டும் மத்தியில. Now Pastor Bob, when he gets up in a minute, is going to give you some very important information how to build from the inside of the church. பாஸ்டர் பாபின் இடத்துல நான் கொஞ்ச நேரத்துல மைக்க கொடுக்க போறேன். அவர்கள் எவ்விதமாக இந்த 5 வகையான ஊழியங்கள் சபையிலே சிறந்து விளங்கும் என்று நமக்கு விளக்கி சொல்ல போறார். But I just want to speak generally about that topic. நான் அது பொதுவான ஒரு முகவரியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm looking at men here who are most likely fivefold pastors. நான் இங்கே உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வரங்களும் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Perhaps you have other gifts as well. போதகர் வரம் மாத்திரம் அல்ல, மெய்ப்பர் வரம் மாத்திரம் அல்ல, மற்ற வரங்களும் நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Perhaps many of you pastors are also prophets. ஒருவேளை தீர்க்கதரிசன வரம் கூட உங்களுக்கு இருக்கலாம். போதகராக இருக்கிறீங்க, பாஸ்டரா இருக்கிறீங்க. Or perhaps God is raising you up also as an apostle. அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒரு அப்போஸ்தல அழைப்பு கூட இருக்கலாம். Or an evangelist. இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கதரிசி வரம், இல்லாவிட்டால் ஒரு போதகர் வரமும் இருக்கலாம். But can we raise up fivefold in our own churches? ஆனால் எல்லாமே நாம் செய்துட்டு இருக்க முடியாது. நம்முடைய சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே இந்த வரங்கள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, do we have the courage to do that? அந்த மாதிரி விசுவாசிகளை இந்த ஊழியத்துக்கு எழுப்புவதற்கு நமக்கு தைரியம் தேவை. If you're going to be God's hand raising up fivefold in your church, நீங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு சபையை வளர்க்க வேண்டும் என்றால், I'm here to tell you, you're going to have to set your pride aside. நம்ம மத்தவங்களை தூக்கி விடாததுக்கு காரணம் என்னன்னா நமக்கு இருக்கிற பெருமை. You're going to have to set your pride aside. அப்பொழுது நம்முடைய பெருமையை நாம் ஓரம் கட்டினாதான்
சபையில ஊழியர்கள் எழும்புவார்கள். Because men and women will come into your church. ஏனென்றால் பல பல மக்கள் நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள். And you'll identify some of them as gifted. நம்முடைய பொறுப்பு யாருக்கு எந்த வரம் இருக்கிறது என்பதை அடையாளம் காண வேண்டும். Do you have the courage to raise them up? அவர்களை எழுப்புவதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா? To train them in these gifts. இந்த வரங்களிலே அவர்களை வழிநடத்துவதற்கும் பயிற்சிவிப்பதற்கும் நமக்கு தைரியம் இருக்கிறதா? Do you have the courage to step aside and let them speak at the pulpit? பாஸ்டரா இருக்கிற நீங்க உங்க விசுவாசிக்கு இந்த வரம் இருக்கிறதுனால அவருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீங்களா? It's very difficult. அது செய்யறது தைரியம் இல்லாதவங்களால முடியாத காரியம். I'm looking at men and women who have worked very hard to see their church healthy. To see their church become healthy. சபை ஒரு உயிருள்ள சபையாக ஆரோக்கியமான சபையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஊழியர்களை எழுப்ப வேண்டும். And we've seen people come in and take over churches. சில நேரத்துல இந்த மாதிரி காரியங்களும் நடக்குது. மற்றவர்கள் வந்து இடம் கொடுக்கிறதால அவர்கள் அந்த சபையை எடுத்துக்கொண்டு போய் இருக்கிறார்கள். We've seen church splits. சபையில ஊழியக்காரங்களை எழுப்புறதுனால அவர் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் தனி சபையை ஆரம்பிச்சிருக்காரு. That sort of injury and damage breaks our heart. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம இருதயத்தை நொறுக்கி விடுகிறது. We don't want that to happen to our church. அதனால நம்ம பயந்துட்டு ஏன் சபையில அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு So many times fear will come into our hearts. இந்த பயம் இருக்கிறதுனால மத்தவங்களை தட்டி நம்ம எழுப்புறதே கிடையாது. And this rising leader in our church, நம்முடைய சபையில அந்த வரங்கள் உடையவர்கள் இருந்தாலும் if we're not careful, we can see them as a threat. அவரை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துருது. அவரை கொஞ்சம் அமுக்கியே வச்சிருக்கோம். I'm telling you this from experience. என்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த காரியத்தை சொல்கிறேன். As you begin to help this leader rise up, ஒரு தலைவனை நம்முடைய சபையில எழுப்பும்போது the enemy of your soul will come and whisper in your ear. அப்பொழுது பிசாசு நம்மகிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். Watch out, he's going to take your church over. அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்த உன்னை கவுத்துருவான் அப்படின்வான். They'll get up and preach. அவங்க பிரசங்கம் வாய்ப்பு கொடுத்தா And they do an exceptional job. அவங்க ஒண்டி நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. Are we excited for their success? அந்த பிரசங்கத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோமா? Or are we scared and feel threatened? அன்னிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சா? God is calling on us to trust Him. ஆண்டவர் நம்மை அவரை சார்ந்து ஜீவிக்க, அவரை நம்பி ஜீவிக்க நம்மை அழைத்திருக்கிறார். He gives us, and Bob is going to give detail on it, God gives us tools to help us raise the leader. ஆண்டவர் சில கருவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்விதமாக ஊழியர்களை கண்டு அவர்களை ஊழியர்களாக மாற்றுவது என்று. We can do this in a safe manner where we don't have to feel threatened. அதே நேரத்தில் ஒரு ஊழியரை உருவாக்கும் போது நாம சேஃபாகவும் பயமில்லாமையும் அவர்களை உருவாக்குவதாம். அது எவ்வாறு என்று போதகர் பாப் நமக்கு விளக்கி சொல்வார். And we can identify and raise up these leaders. நாம் அந்த ஊழியர்களை ஆள் கண்டு அவர்களை எழுப்ப வேண்டும். And we can rejoice in their success. அவர்கள் அவருடைய ஊழியத்திலே செழித்து விளங்கும் போது அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். And when the enemy comes in and whispers to us, பிசாசு ஒருவேளை நம்ம காதுல வந்து அவங்களை குறித்து ஒரு பயத்தை நமக்கு உண்டாக்கினா, we can have the authority of the word of God and rebuke him. நாம் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து அந்த பிசாசை முறியடிக்க வேண்டும். We rebuke the lie of the devil. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவன் சொல்றது பொய் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். And we can raise up leaders. அப்பொழுதுதான் நாம் ஊழியர்களை எழுப்ப முடியும். In our church, நம்முடைய சபைகளிலே every time you raise up a leader, your church gets stronger. ஒவ்வொரு முறை நாம் ஊழியர்களை எழுப்பும் போது நம்முடைய சபை வல்லமை உள்ள சபையாக மாறிக்கொண்டிருக்கிறது. Every time you raise up a leader, your church capability expands. நம்முடைய சபையிலே ஊழியர்கள் உருவாக நம்முடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, விரிவாக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. We need to see these future leaders as partners, not threats.
நாம் சபையிலே எழுப்பப்படுகிற ஊழியர்களை நம்முடைய பார்ட்னராக, நம்மளோடு உடன் ஊழியர்களாக கருத வேண்டுமே தவிர அவர்களை சத்துருவாக பார்க்க கூடாது. And then we can see the church grow. அவ்விதமான ஒரு போதகருடைய சபை, இருக்கிற போதகருடைய சபை கண்டிப்பாக வளரும். I came to Word of Life Fellowship in 1972. 1972ஆம் ஆண்டு என்னுடைய சபைக்கு நான் முதல்ல வந்தேன். I was 20 years old. அப்ப எனக்கு 20 வயது. That's right, I'm going to be 72 in a month. அடுத்த மாதம் எனக்கு 72 வயதாக ஆகிறது. Bob Wilk came to the church 4 years later. 4 வருஷம் கழிச்சு பாப் அவர் என்னுடைய சபைக்கு வந்தார். Bob and I, amongst a dozen young men and women, அப்பொழுது எங்கள் சபையில சில வாலிபர்கள் இருந்தார்கள். were identified by our pastor. அப்பொழுது எங்களுடைய போதகர் எங்களை யாருக்கு என்னென்ன வரம் இருக்கிறது என்று ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சார். She identified us as leaders. எதிர்காலத்தின் தலைவர்கள் இவர்கள்தான் என்று அவர் தீர்மானித்து விட்டார். And she raised us up. எங்களை ஊழியத்திலே வளர்த்தார்கள். The church grew, but not just in numbers, but also in strength. எங்களுடைய சபை பெருசானது, அதாவது நிறைய ஆத்துமாக்கள் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் தேர்ச்சி அடைந்தவர்களாக, முதிர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். So in 2003, when she passed away, அப்பொழுது எங்களுடைய போதகர் 2003ஆம் ஆண்டு மரித்த பொழுது, the church did not die. சபை மரிக்கவில்லை, சபை அழிந்து போகவில்லை. There were a lot of people who thought our church would die. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த போதகர்களோட வல்லமையுள்ள போதகர்கள் இவர் இறந்துட்டாங்க, இனிமேல் சபை என்ன ஆக போதோ என்று நினைத்தார்கள். Our pastor had been a great leader. எங்களுடைய போதகர் ஒரு அருமையான தலைவராய் இருந்தபடியால், And people wondered whether we would be able to carry the leadership. அவர் இவ்வளவு வல்லமையுள்ள தலைவராக இருக்கிறாரே, அவர் இறந்துட்டாரே, இனி எப்படி சபை போகும் என்று யோசித்தார்கள். But because she poured into us, ஆனால் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை எங்களுக்காக விட்டு கொடுத்தபடியினால், because she was not threatened by the success of our gifts, அவர்கள் சபையில ஊழியர்கள் வளரும் போது அவர்களை பார்த்து பயப்படவில்லை, சந்தோஷப்பட்டு அவர்களை இன்னும் வளர்த்து விட்டார்கள். when it came our turn, we were able to step right into that leadership. அப்போது அந்த சபை போதகர் மரித்த உடனே எல்லாரும் அந்த சபையிலே தலைவர்களாக நின்று அந்த சபையை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தோம். Today the church is stronger, larger and healthier than ever before. அதுக்கப்புறம் தான் எங்க சபையில பெரிய வளர்ச்சி வந்தது, பல மடங்கு பெரிதாக மாறியது. இப்பொழுது ஒரு வல்லமையுள்ள சபையாக எங்கள் பட்டணத்திலே எங்கள் சபை காணப்படுகிறது. And while I still have the strength to travel and share with my brothers and sisters over the world, அதனால என்னுடைய சபையிலிருந்து என்ன உலகமெங்கும் போய் இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு போதிங்க சபையிலிருந்து என்ன அனுப்புறாங்க. we took the opportunity to turn the leadership over to the next generation. So இந்த ஊழியம் செய்வதற்காக எங்களுக்கு அடுத்த தலைமுறையான தலைவர்கள் இருக்கிறதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம், நானு கொஞ்சம் ஊழியத்தெல்லாம் அவங்க கையில கொடுத்து விட்டு இப்போ உலகமெங்கும் சென்று சத்தியத்தை போதிக்கிறவனாய் மாறிவிட்டேன். And the raising up of fivefold ministries, in my observation, is the solution. இந்த 5 வகையான ஊழியங்கள் ஒரு சபையிலே வளர்ப்பதுதான் சபையுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரியம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும். Raising up the fivefold ministry is what gave us the ability to keep moving forward. எங்களுடைய சபை முன்னோக்கி செல்வதற்கு காரணம் இந்த 5 வகையான ஊழியங்களை விசுவாசிகள் மத்தியிலே போதித்து அவர்களை ஊழியர்களாக மாற்றுவதனாலே எங்கள் சபைகள் முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Pastor Bob is one of the best preachers I know. என்னுடைய சபையிலே பாஸ்டர் பாப் அவர்கள் மிக மிக ஒரு வல்லமையுள்ள போதகராய் இருக்கிறார். When he would get up and preach, I would have people say, I think he's better than you. அவர் என் சபையில அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்ன வந்து நோண்டி விடுவாங்க, அவர் முன்னங்கட்டு நல்லா பண்றாரு என்று. The enemy starts whispering in my ear. உடனே பிசாசு என் காதுல வந்து பேச ஆரம்பிப்பான். And I told the enemy to go straight to hell. அப்போது பிசாசை பார்த்து, பிசாசே நீ அடித்துக் கொள்கிறேன் என்று அவனை விரட்டி விடுவேன். And we promoted Bob. அப்போது
அப்பொழுது பாபை நாங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுவோம். We put him in charge of our school of ministry. எங்கள் சபையிலே ஒரு வேதாகம கல்லூரியை ஆரம்பித்து அது முழு பொறுப்பையும் அவர் கையிலே ஒப்படைத்தோம். We gave him opportunity to grow. அவருடைய அழைப்பிலே வளர்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் நாங்கள் செய்து கொடுத்தோம். And today our school of ministry is expanding all over the world. இன்றைய தினத்திலே எங்களுடைய ஊழியங்கள் சர்வதேசமாக பல தேசங்களிலிருந்து மாணவர்கள் எங்கள் பள்ளியிலே படிக்கிறார்கள். Under his leadership, the school of ministry is growing immensely. அவருடைய தலைமைத்துவத்திலே இந்த ஊழியம் மிக அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. I've been called to be a prophet as well. என்னை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார்கள். And I would get up and prophesy to the church. எனக்கு தீர்க்கதரிசன வரமும் இருக்கிறபடியால் சில நேரங்களில் நான் தீர்க்கதரிசனத்தை உரைப்பேன். And prophesy to individuals. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நான் தீர்க்கதரிசனத்தை உரைப்பேன். And then Bob started to prophesy. திடீரென்று போதகர் பாப் அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். He's definitely a better prophet than I am. என்னை காட்டிலும் அவர் 100 மடங்கு நல்ல ப்ராஃபட். He's definitely a better prophet than I am. அவர் என்னை காட்டிலும் மிக துல்லியமாக தீர்க்கதரிசனங்களை சொல்லுவார். And I had the choice to hold him back. எனக்கு 2 வாய்ப்பு இருந்துச்சு. இவரை ஒரே அமுக்கிடலாமா? Or for the sake of the body, give him plenty of opportunity. இல்லாட்டி சபை வளர்வதற்காக அவரை இன்னும் ஊக்குவித்து இந்த ஊழியத்தில் வளர்க்கலாமா என்று 2 காரியம் எனக்கு பின்னாலே இருந்துச்சு. So today Bob is our chief prophet in the church. இப்போது எங்கள் சபையிலே முதன்மையான தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டு He கொண்டிருக்கிறார். also leads a school of prophets. அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசன ஊழியத்திலே மற்றவர்களை பயிற்சிவிக்கிறவராகவும் அவர் மாறிவிட்டார். In a church of 300 we have 50 people that prophesy. எங்க சபையில 300 பேர் அதுல 50 பேர் பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. That wouldn't have happened if I'd have held Bob back. அது ஒண்டி நாம் ஆரம்ப காலத்துல பாஸ்டர் பாபா அமுக்கி இருந்தேன்னா அந்த 50 பேர் தீர்க்கதரிசிகளின் சபையில உருவாக்கி இருக்க மாட்டார்கள். But because we gave them opportunity, அவருக்கு நாங்கள் வாய்ப்புகளை உண்டு பண்ணினபடியினால் ஆண்டவர் அவரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். the gift in him began to increase. அவருக்குள்ளே இருக்கிற அந்த தீர்க்கதரிசன பாரம் அது வளர ஆரம்பித்தது, பெருக ஆரம்பித்தது. And he did the same to other rising prophets. இப்பொழுது அவர் மற்ற தீர்க்கதரிசிகளை எங்கள் சபையில உருவாக்கி அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். So instead of me holding Bob back and me being the big prophet, நான் தான் இந்த சபை போதகர் எல்லாரையும் அம்பிக்கிட்டு நான் ஒன்றே ஷோ காட்டல. we have now over 50 people that prophesy in our church. நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்தபடினால் என் சபையில நிறைய ஊழியக்காரர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். 50 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். John the Baptist said it well. யோவான் ஸ்நானகன் விதமாக சொன்னான். Write this scripture down. இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். It's John 3 verse 30. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். John 3 verse 30. 30. He said, he must increase and I must decrease. அவர் என்ன சொன்னாரு? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று. I believe that's not just for Jesus the head. அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல. Jesus is the head of the body. Amen. இயேசு கிறிஸ்து தான் சபையின் தலைவராய் இருக்கிறார். But the church is his body. அவருடைய சரீரம் தான் சபை. If we're going to be successful pastors, நாம் ஒரு வெற்றியுள்ள போதகராய் இருக்க வேண்டும் என்றால், if we're going to actually accomplish what God calls us to do, ஆண்டவர் என்ன காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதை நம் மூலமாக ஆண்டவர் சாதிக்க விடவிட்டார். to bring a people to be like Jesus, இயேசு கிறிஸ்துவை போல ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்றால், then we must have that same attitude. இயேசு கிறிஸ்துவை போல நாம் செயல்பட வேண்டும். நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். And not just to Jesus the head. இயேசு கிறிஸ்து பார்த்து யோவான் சொன்னாரு, ஆனா நம்ம மத்தவங்கள பார்த்து சொல்லணும். But to Jesus his body. அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பெருகிறது முக்கியமல்ல, அவருடைய சரீரமாகிய நாம் நம்முடைய சபையை பெருக வேண்டும். He must increase. அவர் பெருக வேண்டும். I must decrease. நான் சிறுக வேண்டும். And we're seeing the same thing with pastors in our church. More pastors rising up.
எங்களுடைய சபையிலே இன்னும் பல போதகர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். Some of them are being sent to start their own churches. அவர்களை மற்ற இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபிக்கும்படி அனுப்பியிருக்கிறோம். Most of them are staying in the church, pastoring in our church. எங்களுடைய சபைக்கே நிறைய போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். நாங்கள் அவர்களை எங்க சபையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். As part of a pastoral team. நாங்கள் ஒரு பாஸ்டோரல் டீம் என்று வைத்து இந்த எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர்களாக அந்த சபைக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறோம். And the same thing is happening with teachers in our church. அது மாத்திரமல்ல பயிற்சிவிக்கிற ஊழியமும் எங்க சபையிலே மிகவும் வல்லமையாக நடந்து கொண்டிருக்கிறது. People recognizing that we're lifting up leaders. எங்க சபைக்கு வரவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த சபையில வந்தா இவங்க நம்மள வளர்த்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. And they're stepping forward and being willing to rise as well. அப்படி எங்க சபைக்கு வருகிறவர்களை பலரை நாங்கள் ஊழியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். And God is even raising up apostles in our church. மாத்திரமல்ல அப்போஸ்தலர்களையும் எங்க சபையிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். This is the way we see the church grow and move forward. இவ்விதமாக தான் ஒரு சபை வளர முடியுமே தவிர ஒரே ஆளு எல்லாத்தையும் செய்து இருந்தால் சபை வளராது, அது கீழே தான் போயிட்டு இருக்கும். The goal is not for me to have a big church organization. என்னுடைய நோக்கம் ஒரு பெரிய சபையை வைத்துக் கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. The goal is for me to do my part to see the body of Christ become like Jesus. என்னுடைய நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பங்கை நான் நிறைவேற்றுகிறது மூலமாக அந்த சரீரம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். I want to say that one more time. இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன். The goal is not for me as the pastor to have a big church organization. என்னுடைய நோக்கம் ஒரு பெரிய சபை போதகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டடத்தை வச்சிட்டு நிறைய விசுவாசிகளை வச்சுக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. The goal is for me to do my part to see the body of Christ become like Jesus. சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இயேசுவை போல மாறணும். அதுல என்னுடைய பங்கு என்னவோ அதை மாத்திரம் நான் செய்ய விரும்புகிறேன். Then we're going to begin to see the fivefold ministry come together. அப்பொழுது இந்த 5 வகையான ஊழியங்கள் மிக மிக சிறப்பாக நம்முடைய சபையிலே வளரும். And not just pretend to be a fist. சும்மா ஏதோ நடிக்கிறது மாத்திரம் அல்ல, but to be actually tight and strong together. நடிக்கிறது மாத்திரம் இல்லை, இணைந்து சபையை கட்டுறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். Then we will deal damage to the devil. சத்துரு நம்மளோடு போராடி கொண்டே இருக்கிறான். நம்ம இணையும் போது அவனை நம்ம தாக்க முடியும். So I want you to stand with me with your fist raised high. எல்லாரும் எழுந்து உங்க கரங்களை இப்படி வைத்து காட்டுங்க பார்க்கலாம். Say hallelujah. Hallelujah. I want to see a strong fist. Hallelujah. 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 Thank you for letting me share. And let me introduce to you my good friend Pastor Bob Will. இப்பொழுது பாஸ்டர் பாப் வந்து நம்மளோடு பேசுவார். Praise God. Amen. Hallelujah. You can stand a little while if you want to stretch. கொஞ்சம் நின்னு எல்லாரும் கை கால்லாம் நீட்டிக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்க. We've been in the car for about 4 hours and we like stretching. Yes. காலையில 4 மணி நேரம் உரையாடப்பட்டு வந்திருக்கோம். அதனால நிக்கிறதுக்கு நாமளும் ஆசைப்படுறோம். Amen. Amen. Hallelujah. I pray for us, oh God. I pray for us, Lord. கண்களை மூடி ஜெபிப்போம். Shubakara basiti urebe.